ஹாய், இன்றைக்கி நம்ம அடுத்த ஒன்று பாக்ஸ் பார்க்க போகிறோம். இது என்ன பாக்ஸ்னால் அரிமா பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எத்தனை வயசு உள்ள மக்கள் வெடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 7 வயசு பிள்ளைங்க வந்து இதில் வெடிக்கலாம். ஸோ இதில் மொத்தம் வந்து ஒரு 30 ஐட்டம் இருக்குங்க. லட்சுமி வெடி, அது 4 லட்சுமியிலேருந்து நமக்கு ரெட் பிஜ்லி, 7 ஷாட்டு எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 30 ஐட்டம் இருக்குது. ஸோ என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு இதில் பாக்ஸில் எல்லாமே போட்டிருக்கு. சரி, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சுவாரஸ்யமான வெடிகள்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அரிமா கிஃப்ட் பாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 30 ஐட்டம் உள்ள கிஃப்ட் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதோட ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து 420 சொல்லியிருக்காங்க, 420 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரீட்டைல் ப்ரைஸு. உங்களுக்கு ஹோல்சேலில் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கீழே உள்ள நம்பரை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எத்தனை கிஃப்ட் பாக்ஸ் வேணுமோ அத்தனை கிஃப்ட் பாக்ஸ் தகுந்த மாதிரி அவங்க ரேட் சொல்லுவாங்க. ஸோ இது நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரீட்டைல் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மினா ஒரு 30 ரூபா 40 ரூபா, அதிலிருந்து நீங்கள் ஒரு 150 பாக்ஸ் 200 பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியாக தெரியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 100 வாலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வந்து ஜீ பூம்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா வாங்க பாம்பு மாத்திரையே பேர் மாற்றிட்டாங்க ஜீம்பூம்பா அப்படின்னு. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பிஜ்லி வெடி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன சீனி வெடியை வரிசையாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மொத்தமாக வெடிக்கிறது சின்ன பிள்ளைங்க. இது வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லெஸ் இருக்குது. ஒரு பாம்பு மாத்திரை சிறுசு ஒன்று இருக்குது, ஒரு பெருசு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 3.5 லட்சுமி, 4 லட்சுமி, ஸோ 28 சோசா, 28 சோசாக்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ளாஷ் கிராக்கர்ஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக வெடிக்கிற மாதிரி ஒரு லட்சுமி வெடி தான், ஆனால் அதில் வந்துட்டு ஒரு படம் இருக்குது. ஸோ அதை வச்சுருக்குறாங்க. பேபி ராக்கெட் இருக்குது. ஸோ இதில் வந்து 5 பீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படின்னு நம்ம என்னென்னு பார்க்கலாம். இது சொட்டுன்னு மேலே போகும் பார்த்தீங்களா, 5 பீஸ் இருக்குது. ஸோ அது போக வந்துட்டு நமக்கு வந்துட்டு 7 சென்டிமீட்டர் க்ரீனு, அதுக்கப்புறம் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டம் பாம், ஜெண்டு பாம் மாதிரி ஆட்டம் பாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள் ஒரு 5 பாம் இருக்குது. சும்மா சரட்டைக்குள்ளெல்லாம் வச்சு வெடிப்போம்ல சின்ன வயசில். ஸோ செமையாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஸ்டோன் வந்து ஒரு 10 பீஸ் கொண்ட எலக்ட்ரிக் ஸ்டோன் இருக்குது. சடன்னு இந்த கண்ணில் கூட பார்க்க முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன பேப்பர் சுற்ற மறந்துட்டாங்களோ, சரி ரைட்டு. ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னது, சின்ன லட்சுமி, 1 இன்ச்சு லட்சுமி, அப்புறம் குருவி வெடி. ஸோ ப்ளூ ஸ்டார்லேருந்து ஃப்ளவர் பாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 10 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பீஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃப்ளவர் பாட் வந்து சிறுசு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் 10 பீஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ட்டூன், சின்ன பிள்ளைங்க ஆசையாக வெடிக்கிற கார்ட்டூன், அதாவது இந்த பாம்பு இதில் இருக்கும்ல அது மாதிரி தான், சுருட்டுன்னு போகல. இது ஏதோ சிங்கமாக என்னென்னே தெரியல எப்பா, ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்க இதை ஆசையாக வெடிப்பாங்க. நம்மளை மாதிரி ஆளுக்கு இது சின்ன ஐட்டம் தான், ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு தீபாவளி அப்போ இதை வெடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சாட்டை ஒரு 10 சாட்டை கொடுத்துருக்குறாங்க. சாட்டைனா நம்ம ரோப் மாதிரி, இதை வச்சு நம்ம புஷ்பானம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. ஸோ ஸ்பார்க்லர்ஸில் வந்துட்டு க்ரீன் ஸ்பார்க்லர்ஸ் வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சக்கராபிக், அதாவது நம்ம தரச்சக்கரம் சட்டி அப்படின்போம்ல, ஸோ அது வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து ஒரு 10 ஐட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வெடிலாம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் வந்து 500 ரூபாய்க்கு 50 ஐட்டம் கொடுக்குறேன் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. ஏன்னா வந்துட்டு பிள்ளைங்க வெடிக்கிறது நம்ம வந்து குவாலிட்டி நல்லா கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைங்க வெடிக்கிறப்ப அது தப்பாக வெடிச்சிருச்சுன்னா நமக்கு அது வந்து இது நம்ம காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளே இது பண்ணிடக்கூடாது. ஸோ இது வந்து அசார்ட்டட் வந்து செந்துரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டிருக்காங்க. இதில் பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேட்டு தான் இருக்கும். ஸோ ரேட்டை நீங்கள் கவனிக்காமல், அதாவது ரேட்டு வந்து, அதாவது நம்ம வந்துட்டு ஹை ரேட்டு கொடுக்கூடாது, ரீசனபிள் ப்ராடக்ட்டுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் ரீசனபிள் குவாலிட்டி நம்ம இது பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஷார்ட்டு, ஒரு டிஸ்கோ வீலு, ஒரு என்ன சொல்கிறது, கங்கா ஜமுனா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு புஷ்பான மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அப்படியே தான், கங்கா ஜமுனாவில் சிறுசு,
இது அதோட சிறுசு, ஒரு சின்ன சிறுசு, அதுக்கப்புறம் ஒரு 7 ஷாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி இருக்கும். ஸோ இது வந்து சின்ன பிள்ளைங்க நாங்கள் வெடிக்கிறனால அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரேட்டை கம்மி பண்ணி போட்டோம்னா, ஸோ அதை மாற்றி கீற்றி வெடிச்சிருச்சு, சட்டி வைக்கிறப்ப வெடிச்சிருச்சு அப்படின்னா வந்து பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனோம். இதுனா நம்ம வந்து ரேட்டு கொஞ்சம் வாங்கிட்டோம், ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் ரீசனபிள் ரேட்டு வாங்கிட்டனாலும் நமக்கு வந்து பிள்ளைங்க சேஃப்டி தானேங்க முக்கியம். ஸோ அதனால் நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ எடுக்கிறதும் அந்த மாதிரி தான். ஒரு செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஃபோர்த் குவாலிட்டிலலாம் நம்ம எடுக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு 3 குவாலிட்டி மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதுதான். இதில் வந்து நம்ம 30 ஐட்டம் பார்த்தோம். இதோட ரேட்டு வந்து 420 சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொத்தமாக வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் கூப்பிட்டு பாருங்கள். அவங்க நல்ல ப்ரைஸிங் உங்களுக்கு போட்டு தருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.